ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்ப்போம். இது லைட் ரோஸ் கலர் ரோஜா, இது 70s ரோஜா. இப்போ தான் கம்பு வாங்கி தழுக்க வச்சுருக்கு. தழுக்கவே தெரியாது, ஆனால் வச்சு விட்றோம் சொல்லி வச்சு விட்டாச்சு. இது நம்ம பன்னீர் ரோஸ் கம்பு வச்சு தழுத்தது தான். அதுக்குள்ளே கம்பு வச்சு விட்ருக்கேன் பாருங்கள் ரெண்டனும். அது வந்து சிவப்பு கலர்னு நினைக்க, அதுவும் செம்மையாக தெரியல. ஏன்னா எந்த கம்பை வெட்டினாலும் அப்படியே ஊனி விட்டுருவேன்னா, அதனால எனக்கு தெரில. இதில் உள்ளதாக தான் இருக்கும்னு நினச்சிட்ருக்கேன், தெரில. இது வந்து சிவப்பு கலரு. இதுக்குள்ளே நிறையா பொன்னாங்கண்ணி கீரை தழுத்து நிற்கி, அவ்வளோ கட் பண்ண வரைக்கும் தான் இது கொஞ்சம் தழுத்து வருது. இது சுகர் பழ செடின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒட்டினாலே அப்படி பிசுன்னு இது ஒட்டுங்க இந்த செடி. அது தானாக முளைச்சி வந்து நிற்கி, அதை வெளியே வச்சு விடணும்னா அது நடக்க மாட்டேங்குது. இது நம்ம மஞ்சள் கலர் செவந்தி பக்கெட்டிலேருந்து மாற்றணும். ஏன்னா பூக்க மாட்டேங்குது, அதுக்கு உரம் வைக்க முடியலை. அதனால் இங்கே பாருங்கள், இது கோவக்காய் கொடி நிற்கி, மல்லிகை கொடி நிற்கி, படத்தி விடக்கு என்ன செய்யணே தெரியலைங்க. ஒரு கம்பை ஊனியாச்சு, அது என் கூடாலேயே வந்து படுத்துக்கிடுக்கு. கரும்பை பாருங்கள், நம்ம இதிலேருந்து கட் பண்ணி வச்சது காமிச்சிருந்தேன், அது ஒரு இடத்துல வச்சு விட்ருக்கேன். விதையில் முளைச்ச கொடுக்காப்புளி. இது நம்ம வெள்ளை கத்திரிக்காய் விதை போட்டோம்ல, அது முளைச்சிருக்கு நிறையா. இது முள் இல்லாத ரோஜா. இதுக்கு பேரெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, முள் இல்லாத ரோஜா மட்டும்தான் தெரியும். அதுலேயும் ஒரு 2 ரோஜா கம்பை தழுக்க வச்சாச்சு, ஊனி விட்ருக்கேன். அதை கட் பண்ணதெல்லாம் அங்கங்கே ஊனி விட்டுறது. இது வந்து பச்சை கலரு வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்களா அது. இது வந்து நாவப்பழ செடி, விதையில் முளைச்சது. அவ்வளோத்தையும் கிண்டி விட்டு சூப்பராக தழுவு வந்துருக்குங்க. அவ்வளோ அழகாக தழுத்து நிறைய கிளையோடு வந்துருக்கு. ஆனால் இது வச்ச இடந்தாங்க சரியாக இருக்குது. ஒரே வேற அவ்வளோ கீழே போயிடும், மாற்றணும் நல்ல மழை பேசுகிற. இது வந்து கட்டி போட்டால் குட்டி போட சொல்லுவாங்களா, அது ரணகல்லி செடி. இது நம்ம ஒரு வீட்டில் இருந்து ஒரு சின்ன கிளை தான் கொண்டு வச்சு, அது அவ்வளோ ஒத்தையாக தான் பூத்துருந்து ரோஸ் கலர் மாதிரி இருந்து. இங்கே வந்து பார்த்தா அது அடுக்கு கனகாமர கலரில் பூத்துருக்குங்க. எப்படி பூத்துருக்கு வச்சிங்களா. காலையில் 10 மணிக்கு பார்த்தா இது நல்லா சூப்பராக இருக்கும். இது சாயந்தரம் 5 மணிக்குங்க. அதனால எல்லாம் கொஞ்சம் படுத்து உறங்கியாச்சு. பக்கத்துலேயே மல்லிகை, இதெல்லாம் சும்மா போய் வச்சு விடுறதுதாங்க. எல்லாம் அழகாக தழுத்து வந்துடும் நமக்கு, அதனால கொள்ளலாம். இந்த செவந்தி மட்டும் ஒரு வீட்டில் இருந்து வாங்கிட்டு வந்து வளர்த்தா கொஞ்சம் கஷ்டப்படுத்துது. பார்த்திங்களா, பூவை பார்த்திங்களா, சுத்திரியாகவே இருக்குது. சரி, மழையெல்லாம் தீர்ந்து ஏமே உரம் வச்சு விட்டா சரியாயிருன்னு சொல்லி விட்டுருக்கேன். அதில் நிறைய புடப்பம்லாம் உள்ள நிற்கி, அதுக்குள்ளே ஒரு சும்மா கம்பை ஊனி விட்டு அதுவும் தழுத்து நானும் வருவேன் சொல்லி படர்ந்து வந்துட்டு. இது துளசி, கருந்துளசி. பூவை பார்த்திங்களா அப்படியே இருக்கும், வயலட் கலரில் பூ இருந்த மாதிரி இருக்கும். இது கருந்துளசி. இதுவும் மல்லிகை கம்பு தாங்க. எங்கே பார்த்தாலும் மல்லிகை தான். சும்மா ஊனி விட்டு மல்லிகை ரோஜா அப்படி ஊனி விட்டுருப்பேன். இது பன்னீர் ரோஜா கம்பு வச்சு தடுக்க வைக்க தான். இது நம்ம மல்பெரி செடிங்க. இதை பற்றி நிறைய வீடியோ என்ன போட்டிருப்பேங்க. மல்பெரி வெட்டது, காய்க்கிறது, பறிக்கிறதுன்னு. இதில் வந்து எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும் மல்பெரியை பார்த்தாலே. அப்படி இப்போ பழையபடி என்னை வெட்டி விட்டு நிறைய புது தழுவும் வந்து நிறைய காய் பிடிச்சாச்சு. சரிங்களா, செடி ஃபுல்லாகவே காயாக தான் காய்ச்சிருக்கு. அப்படி காய்ச்சிருக்குங்க. அது அதில் 2 கம்பு கீரை ஊனி விட்டேன். இங்கே பாருங்கள், அதுவும் அழகாக தழுத்து வந்துட்டுருக்கு. இதை யாருக்காவே எண்ணெய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஏன்னா நமக்கு நிற்கதே போதுமே. அதனால் இங்கே பாருங்கள், சோப்பு கீரை. இதே மழை வந்து அது தழுத்து நிற்கும். அதை முடிச்சு அதிலே போட்டாச்சு. அது பக்கத்துலேயும் ஒரு கருந்துளசி நிற்கி. இது நவர பச்சலை மூலிகை செடி அப்படி படர்ந்து கிடக்கு. இது கொஞ்சம் கட் பண்ணி விடணும், ஏன்னா இது புதர் மாதிரி மண்டி கிடக்கா, என்னது உள்ளே இருந்தாலும் தெரியாது. அதனால் இதை கொஞ்சம் கட் பண்ணி விடணும். அப்படியே நடந்து போனால் நம்ம வெள்ளை மாதுளை பாருங்கள். இது நாட்டு மாதுளை. இது வந்து நிறைய தழுத்து வந்திருக்கு பாருங்கள். அதில் பிஞ்சும் கிடக்கும். நாட்டு மாதுளையில் பிஞ்சும் பிடிச்சது. இது அவ்வளோத்தையும் மொத்தத்தில் இங்கே வருகை நடக்க இடம் இல்லைன்னு சொல்லி கட் பண்ணி விட்டுருந்து. அது திரும்பியும் வழியில் தான் வந்து படுத்து கிடக்குங்க. இங்கே படுத்தே சாஞ்சிருக்கு. சரி, காய்க்கட்டும் சொல்லி விட்டாச்சு. பாருங்கள், சக்கை. நம்ம வீட்டு சக்கையில் இன்னும் காய் பறிக்கலைங்க. நிறையா பறிச்சது கிடந்து காய்ச்சி வீடியோ போட்டிருக்கேன். இதில் ஒரு 4 சக்கையை விட்டுருந்தே பறிக்கலை இன்னும். அது என்ன விளையலை, ஓரளவுக்கு விளைஞ்சிட்டு கட் பண்ணாத மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம கோயில் திருவிழாவுக்கு வருகில்ல, அதுக்காண்டி முளைப்பாரி வரதா இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம்னா, அதில் வந்து கோயிலுக்கு இதை வெட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த சக்கைகளும். இது நம்ம மருதாணி. இது நம்ம கொய்யா மரத்தை பாருங்கள். அதுலேயும் நிறைய பிஞ்சு இப்போ தாங்க
எல்லாம் அந்த பக்கமாக இப்படிக்கு யாருனாலும் கலவன்ட்டு போகலாங்கிற மாதிரியே வெளி பக்கமாக பிடிச்சிட்ருக்கு. நான் தெரியும் பார்த்தீங்களா? இது வந்து அவ்வளோமே கொப்பு எல்லாமே அந்த பக்கம் கிடக்கு பார்த்தீங்களா? ஒன்று என்ன பெருசாக கிடக்குது. வீடியோ எடுக்கும்போது நானே பார்க்க கொய்யாக்கவேன். அதை கொப்பு எல்லாம் வெளி பக்கமாக கிடக்கனால அந்த பக்கம் போடியாங்க வரவுடையாங்க பறிச்சிருவாங்க அவ்வளோத்தையுமே. இது வந்து நம்ம காந்தாரி மிளகா. இதுலேயும் நிறைய பிஞ்சு பிடிச்சாச்சுங்க பார்த்தீங்களா? நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. அது பக்கத்துலேயே கீழே வாட்டர் கேனில் மயில்மாணிக்க செடி வச்சு விட்ருக்கேன். சங்குப்பூ செடி படர்ந்து வருது. இதெல்லாம் படர்ந்து அப்படியே நம்ம கொய்யாலேயே படர்ந்து போய்ட்டுருக்கு பாருங்கள். அது மேலே போய் பூவெல்லாம் பூக்குது பாருங்கள். இதில் புதினாவை கொஞ்சம் கம்பு அவ்வளோத்தையும் ஊனி விட்டாச்சு. அதுவும் லைட்டாக தழுத்து வருது. இதுலேயும் அது 76 தந்தாங்க ஒரு அக்கா. அந்த கம்பை கட் பண்ணி வச்சுருக்கேன். எது தழுத்து வருதோ வரட்டும்னு சொல்லி விட்டாச்சுங்க. இது ஒரு சிவப்பு கலர் ரோஜா. இது ஒரு வீட்டில் தந்தது தான். அதாவது எங்கள் அக்கா வீட்டில் தந்தது. சூப்பராக தழுத்து வருது. அதுவும் தழுத்து வரட்டும். இது மஞ்சள் செவந்தி. அது பக்கத்துலேயே பிரண்டை. இது வந்து நாட்டு சிவப்பு ரோஜா. சூப்பராக நிறைய தழு வந்துருக்குலாம். பக்கத்துலேயே இன்னொரு ரோஜா. சின்ன ரோஜாவாக பூ சிவப்பு கலரில் கொடி பூவாக பூ போயிடுது இல்லைங்களா? சின்ன பூ அதேமாரி உள்ளதான். இதுவும் ஒரு தட்டால் வேறு. இது திப்பிலி செடிங்க நிறைய படம் நிற்கி. மல்லிகை செடி பக்கத்தில் நிற்கி. அதில் வெள்ளை ரோஜா ஒன்று மேலே மாற வளர்ந்து வந்துட்டு இருக்கு பாருங்கள். அது நிறைய பூ கொத்து கொத்தாக பூத்துருக்கு. நல்லா தழுவு. கீழே ஒரு பக்கெட்டில் கனகாமரமும் ஒரு பக்கெட் நித்தியா கல்யாணம் வச்சுருக்கு. பின்னாடி போவோம். பின்னாடி வந்து பாஞ்சி மரம், மாமரம், இது எலுமிச்சைப்பழம் மரம், இது வந்து செம்பருத்தி இல்லைங்களா? ஒவ்வொரு மரமாக நிற்கி. நித்திய கல்யாணி வேறு மல்லிகை செடி. இது வந்து மனத்தை கழிக்கிற நிறைய பூவும் காயமாக கிடக்கு. பக்கத்தில் சுண்டாத்தல். அது பக்கத்தில் இது ஸ்டார் பழ செடிங்க. நம்ம வீட்லேயும் நின்று 2 செடியில் ஒன்று நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். அது நல்லா காய்ச்சிருக்கு. இது வந்து கீழே வச்சுருக்கனால என்ன காய்க்கலை. அவங்க கரும்பு பொங்கலுக்கு சாப்பிட்டுட்டு வச்சு விட்டதுங்க. அது சூப்பராக வளர்த்து நிற்கி. அது பக்கத்துலேயே பச்சை மிளகாய் செடி கொஞ்சம். இது வந்து வாட்டர் ஆப்பிள். நம்ம வீட்டில் வந்து கம்பு தழுக்க வச்சு கொடுத்தது தான். நம்ம வீட்டில் ஒரு டப்பாவில் வச்சு விட்ருக்கேன். காஞ்சமிளகா வீட்டில் அது. இது வந்து மல்லிகை செடி. நிறைய மொட்டு வந்துருக்கு பாருங்கள் அவங்க கட் பண்ணி விட்டனால. இது வந்து செம்பருத்தியில் ஒட்டு செடி நிறையா இருக்கிற முடிச்சு தூரம் போட்டு